எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தோட்டத்தில் இருந்து வந்த மாங்காய் தேங்காயை வச்சு அருமையான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்லேருந்து வந்த மாங்காயும் தேங்காயும் நெய்பர்ஸ்க்கு கொடுத்தது போக எங்களுக்கு இது ரொம்ப நம்ம வச்சுக்கிட மாட்டோம். ஸோ அளவாக தான் வச்சுக்கிடுவோம். தேங்காய் சும்மா இருக்கும், பட் மாங்காய் வேஸ்ட் ஆயிரும். நான் ஆல்ரெடி ஊறுகாய் போடுறதுக்கு 2 எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்கக்கூடியதை கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு அதை ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாங்காயை ஒரு 3-4 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் சீடை ஸ்டோர் பண்ண மாட்டேன். சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் பாதியை மட்டும்தான் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவேன். சீடை நம்ம மீன் குழம்புலையோ இல்லைன்னா தால்ச்சா மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊர்லேருந்து வந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளிக்காது. நான் அதனால் எனக்கு வேஸ்ட்டாக்க மனசே வராது. சும்மா வச்சுட்டேன்னா சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் தோலோடு தான் கட் பண்ணுவேன். இதை நம்ம ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா மாங்காய் சீசன் இல்லாத நேரத்துலையும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் தான் கட் பண்ணுவேன். நீங்கள் எந்த சைஸில் கட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நினைக்கலாம் இது இல்லாமல் ஊர்லேருந்து அனுப்பிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஊரில் நம்ம தோட்டத்துலேருந்து பறிக்கிற மாங்காயும் தேங்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் ஊருக்கு போனாலோ இல்லைனா யாராச்சும் ஊர்லேருந்து வந்தாலோ இல்லைனா பாசம் மூலமாக கூட வந்துடும். இதே மாதிரி நான் இருக்கக்கூடிய எல்லா மாங்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சீடை நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். இதுலேயும் ஃப்ளஷ் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம குழம்புக்கோ இல்லைனா மாங்காய் ஊறுகாய்க்கோ யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ண மாங்காய்கள் எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சா தான் அது ரொம்ப நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமே ஒரு மாதிரி கிளிகிளிண்டு ஆயிரும். அடுத்ததாக தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்ய போகிறேன். இதுக்கு கொஞ்சம் மாங்காய் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சுண்டல் செய்கிறதுக்கு 1 கப் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். நீங்கள் வெள்ளை பட்டாணிலே இதே மாதிரி செய்யலாம். என்கிட்ட பச்சை பட்டாணி இருக்கிறதுனால இதில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் சோக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்ல தண்ணி சேர்த்துண்டா அந்த தண்ணியோடையே சேர்த்து வேக வைக்கலாம். இப்போது இதை ஒரு 6 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்து ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கிடுறேன். பட்டாணியை நம்ம ஊற வச்சோம்ல அதே தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி போதாது. ஸோ மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணுறேன். நம்ம வேக வச்ச பட்டாணி ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். அதே சமயம் நல்லா வெந்து இருக்கணும். இப்போது பட்டாணியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சீவ்லேயே சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் நறுக்கின கருவேப்பிலையும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி சாப்பிட்டா வாயு ட்ரபிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வாயு ட்ரபிள் வராது. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கண்டா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாய் பெரிய சைஸ் தான். ஸோ அதனால் 1 சேர்த்துருக்கேன். சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது மிளகாய் வாயில் கடிபடும். ஸோ அதனால் மிளகாயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த வரிசையில் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் ஆல்ரெடி பட்டாணியை வேக வைக்கும்போது அதில் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 90s கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. எங்கள் ஊரில் இந்த மாதிரி சுண்டல்லாம் வண்டியில் வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இதை வண்டிக்கார சுண்டல் அப்படின்னும் சொல்லுவாங்க. சுண்டல் வண்டி வரும்போதே மணி அடிக்கிற சவுண்டு கேட்கும். அதை வச்சு நம்ம சுண்டல் வண்டிக்காரர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் இதில் 1/4 கப் கட் பண்ண பல்லாரி வெங்காயம், 1/4 கப் கட் பண்ண மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் துருவுன கேரட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்க்கறதுனால பட்டாணி அண்ட் வெஜிடபிள்ஸோட 2 சத்துமே கிடைக்கும். இதில் மாங்காய் கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ் தெரியும்.
அதுவும் நம்ம ஊர்லேருந்து வந்த மாங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதில் ரொம்ப புளிப்பு தன்மையெல்லாம் இருக்காது. வெஜிடபிள் சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமனில் 1/2 லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதில் மாங்காவோட புளிப்பு இருக்கும், அது லைட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம லெமன் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாம். நல்ல முத்தின தேங்காயில் தான் இந்த மாதிரி தேங்காய் பூ உதிரி உதிரியாக கிடைக்கும். தேங்காய் பூவை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது சுட சுட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.